வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். லாஸ்பேட்டை தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வைத்தியநாதன். உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொகுதி மக்கள். முதலியார்பேட்டையில் பாஜக வேட்பாளரை தோற்கடித்து ஓடவிடுவோம். திமுக வேட்பாளர் சம்பத் உறுதி. சீட்டு ஒதுக்கியதில் ஏற்பட்ட சர்ச்சை. வைத்திலிங்கம் வீட்டை முற்றுகையிட்டனர் ஷாஜகான் ஆதரவாளர்கள். உடன் இருந்தவர்களையும் கூட்டணி கட்சியினரையும் ஏமாற்றி விட்டதாக கூட்டணி கட்சியினரே கூறுகின்றனர். பிரச்சாரத்தின் பொழுது வைத்திலிங்கத்தை விமர்சித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் ஆலய பூஜைக்கு பிறகு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகரில் அமைந்துள்ள ஆனந்தா நகரில் உள்ள ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து விநாயகர் கோவில் வீதி, நடுத்தெரு, கலைமகள் வீதி, சிவசக்தி செல்வம் முருகன் கோவில் வீதி, கிருஷ்ணா வீதி, வெங்கடேஸ்வரா வீதி, இளங்கோ வீதி, மணிமேகலை வீதி, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வீதி, பாண்டியன் வீதி ஆகிய பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்ததுடன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கி கூறினார். பொதுமக்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக பட்டாசு வெடித்தும் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் மலர்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றனர்.
முதலியார்பேட்டையில் பாஜக வேட்பாளரை தோற்கடித்து ஓடவிடுவோம் என திமுக வேட்பாளர் சம்பத் உறுதி அளித்துள்ளார். முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக வேட்பாளரை இம்முறை நிச்சயமாக தோற்கடித்து ஓடவிடுவோம் என திமுக வேட்பாளர் சம்பத் உறுதியாக தெரிவித்துள்ளார். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தோற்றாலும் ஜெயித்தாலும் தொகுதி மக்களுடன் இணைந்து இருப்பவர்களே உண்மையான அரசியல்வாதிகள். ஆனால் சிலர் தொகுதி தொகுதியாக மாறி வருபவர்கள் வியாபாரிகள் போன்றவர்கள். நான் அந்த வகையை சேர்ந்தவன் அல்ல. எப்போதும் முதலியார்பேட்டை மக்களுடன் தான் இருப்பேன் என்று கூறினார். மேலும் இந்த முறை மக்கள் ஒற்றுமையுடன் இணைந்து பாஜக வேட்பாளரை தோற்கடித்து அனுப்புவார்கள் என்ற முழு நம்பிக்கை உள்ளது என்றும் தெரிவித்தார். இதனிடையே முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சம்பத் தனது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக அரசின் சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்களை விளக்கி ஆதரவு கோரினார். இந்த வாக்கு சேகரிப்பில் உள்ளூர் நிர்வாகிகள், இளைஞரணி உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை வலுப்படுத்தினர். இந்த நிகழ்வு அந்த பகுதியில் தேர்தல் சூழ்நிலையை மேலும் சூடுபிடிக்க செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கூட இருந்தவர்களையும் கூட்டணி கட்சியினரையும் ஏமாற்றி விட்டதாக கூட்டணி கட்சியினரே சொல்லும் பொழுது நாம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரத்தின் பொழுது விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது பிரச்சாரத்தை தட்டாஞ்சாவடி தொகுதியில் ஆரம்பித்தார். அப்பகுதியில் உள்ள புட்லாய் அம்மன் திருக்கோவிலில் வழிபட்டு பின்னர் பிரச்சார வாகனத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரத்தை தொடங்கினார். பிரச்சாரத்தில் அவர் பேசுகையில், தட்டாஞ்சாவடி மக்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் சொந்த தொகுதியான இதில் நான் அடிக்கடி வரவில்லை என இங்கே உள்ள தாய்மார்கள் பெரியவர்களுக்கு வருத்தம். புதுச்சேரியில் இருந்து கொண்டு பல திட்டங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது தட்டாஞ்சாவடி மக்களால் தான். அது நீங்கள் கொடுத்த வாக்குகள். இங்கிருந்து நான் வெற்றி பெற்றதற்காகத்தான் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல திட்டங்களை கொண்டு வர வளர்ச்சி அடைய செய்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தட்டாஞ்சாவடி, இந்திரா நகர், கதிர்காமம் ஆகிய 3 தொகுதிகளும் எனக்கு ஒரே தொகுதிதான். மீண்டும் வெற்றி தந்து நம் புதுச்சேரியில் விடுபட்ட மீதி வளர்ச்சி பணிகளை செய்ய மக்கள் வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து கடந்த 5 மாதங்களில் மக்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. மக்களுக்கு தெரியும். தற்பொழுது நிறுத்தப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் எந்த திட்டங்கள் பாதியில் உள்ளது, அதை எப்படி தொடர்வது என்பது அவர்களுக்கு தெரியாது. எனவே இந்த தொகுதியில் எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமென முதலமைச்சர் தனக்கு வாக்கு சேகரித்தார். இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கலாம் என சிந்தித்து வாக்களிக்கலாம். கடந்த கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் யார் யார் இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் என்னென்ன செய்தார்கள்? எதையும் செய்ய முடியாத ஆட்சிதான் திமுக காங்கிரஸ் ஆட்சி. 5 ஆண்டுகளில் பின்னுக்கு தள்ளியதுதான் அந்த ஆட்சி. காங்கிரஸ் கட்சியில் இருந்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தவர் தற்பொழுது இங்கு வந்து வாக்கு சேகரிக்கிறார். அவர்கள் என்ன செய்தார்? 5 ஆண்டுகளில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி செயல்படுத்திய திட்டங்கள் அதிகம். குறிப்பாக 5 ரூபாய் கூட முதியோர் உதவித்தொகையை காங்கிரஸ் ஆட்சியால் கொடுக்க முடியவில்லை. ஆனால் நாம் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை உயர்த்தி கொடுத்துள்ளோம். இலவச அரிசி, கோதுமை வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பரிசு 750 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டது. அதேபோல் பொங்கல் பரிசு 3000 ரூபாய் வழங்கப்பட்டது. சிறிய மாநிலமாக இருந்தாலும் நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதில் நாம் தான் சிறந்த மாநிலம் என மத்திய அரசு கூறியுள்ளது. நாங்கள் வெற்றி பெற்று பொறுப்பேற்ற பிறகு சட்டமன்றம் கட்டப்படும் என்றார். தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சி சலீம் ஒரு வேதனையான அறிக்கையை தான் கொடுத்துள்ளார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடும் ஒருவர் கூட இருந்தவர்களையும் ஏமாற்றிவிட்டார், கூட்டணி கட்சியினரையும் ஏமாற்றிவிட்டார். கூட்டணி கட்சியினரே இப்படி சொல்லும் போது நாம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்று எதிர்க்கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சித்தார். நெட்டப்பாக்கம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் அன்பரசன் ரேணுகாம்பாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார். புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட நெட்டப்பாக்கம் தொகுதியின் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் விருப்ப மனு அளித்திருந்தார். இதனை பரிசீலனை செய்த காங்கிரஸ் மேலிடம் அன்பரசனை நெட்டப்பாக்கம் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவித்தது. இந்த நிலையில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் முதல் முறையாக காங்கிரஸ் கட்சியில் களம் இறங்கியுள்ள அன்பரசன் தனது முதற்கட்ட வாக்கு சேகரிப்பை நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட வடோபேட் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ரேணுகாம்பாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து
அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏம்பலம் தொகுதியில் உள்ள ஆலடிமேடு மற்றும் பனித்திட்டு கிராமத்தில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி போட்டியிடுகிறார். அவர் ஆலடிமேடு மற்றும் பனித்திட்டு கிராமத்தில் வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது அங்கிருந்த பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பை அளித்தனர். தொடர்ந்து ஒருங்கிணைந்த ஆதிதிராவிடர் கூட்டமைப்பின் சார்பில் தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகள் அவரை வரவேற்றனர். அப்பகுதியில் உள்ள பிள்ளையார் கோவில் மற்றும் அம்மன் கோவிலில் சிறப்பான வரவேற்புடன் ஆலடிமேடு மற்றும் பனித்திட்டு பகுதிகளில் வீடு வீடாக சென்று முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று வாக்காளர்களிடம் கூறி துண்டு பிரச்சாரத்தை வழங்கினார். அப்பொழுது கூட்டணி கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், பெண்கள் என்று திரளாக கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் கந்தசாமி வாழ்க, காங்கிரஸ் கட்சி வளர்க என்று கோஷங்களை எழுப்பி வாக்குகளை சேகரித்தனர். அப்பொழுது பொதுமக்களிடையே கந்தசாமி கூறுகையில், காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் ஏழை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக வழங்கப்படும் என்றும் விடுபட்ட அனைத்து குறைகளையும் தீர்த்து வைப்பதாகவும் பொதுமக்களிடையே கூறினார். TN பாளையம் கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராமு விசில் சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விசில் சின்னத்தில் வேட்பாளராக ராமு வலம் வந்து கொண்டிருக்கிறார். TN பாளையம் கிராமத்தில் உள்ள பொதுமக்களிடையே வீடு வீடாக சென்ற சமூக சேவகரும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளருமான ராமு பொதுமக்களிடையே வாக்குகள் சேகரித்தார். இதில் மணவெளி தொகுதியின் தலைவர் வசந்தகுமார், கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் என்று திரளாக கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழக கொடியினை ஏந்தி விசில் ஊதிக்கொண்டே TN பாளையம் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீடுகளாக சென்று துண்டு பிரச்சாரம் செய்து தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். அப்பொழுது வேட்பாளருக்கு பொதுமக்கள் பொன்னாடை அணிவித்து ஆரத்தி எடுத்தும் அவர்களுடைய ஆதரவை வேட்பாளருக்கு தெரிவித்தனர். அப்பொழுது வேட்பாளர் ராமு கூறுகையில், விசில் சின்னத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுடைய கிராமத்திற்கு சுடுகாட்டு பாதை மற்றும் நல்ல குடிநீர், இங்கு வசிக்கின்ற மக்களுக்கு இலவச மனைப்பட்டா போன்ற அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பதாக பொதுமக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். ஏம்பலம் கிராமத்தில் ஜக்கு சின்னத்திற்கு மோகன்தாஸ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஏம்பலம் தொகுதி NR காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு தீவிரமாக ஓட்டுகள் சேகரித்து வருகிறார். தொகுதியில் உள்ள மூத்த NR காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பிரமுகர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். ஏம்பலம் பகுதியில் சமூக சேவகரும் ஜக்கு சின்னத்தின் வேட்பாளருமான மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டுகள் சேகரித்தார். முன்னதாக அங்குள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மோகன்தாஸ் ஏம்பலம் கிராமத்தில் உள்ள வீடுகளில் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் ரங்கசாமி அரசின் சாதனைகளை எடுத்து கூறி ஓட்டுகள் சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில், இந்த கிராமத்தில் சுகாதாரமான குடிநீர், சாலை, கழிவுநீர் வாய்க்கால் என்று பலதரப்பட்ட தேவைகளை, அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும். மேலும் ரங்கசாமி அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் எடுத்து கூறி அத்திட்டங்கள் மீண்டும் தொடர்ந்திட ஜக்கு சின்னத்தில் ஓட்டுகள் அளித்து என்னை வெற்றி பெற செய்து மீண்டும் முதலமைச்சர் ரங்கசாமியின் தலைமையில் NR காங்கிரஸ் கூட்டணி அரசு அமைந்திட வாய்ப்புகள் தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது NR காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் என்று திரளாக கலந்து கொண்டு ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மாநகர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வாக்கு வேண்டி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மாநகர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் டாலி சர்மா, அக்ரம் ஆகியோர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக
கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு மற்றும் கொம்பாக்கம் பகுதியில் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு, கொம்பாக்கம்பேட், முஸ்லிம் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடுவீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா இரண்டாவது நாளாக திருபுவனை பகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கட்சியின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் ரங்கன் சாந்தமங்கலம் கிராமத்தில் வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மங்களம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ரங்கன் தொடர்ந்து தொகுதி முழுவதும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட சாத்தமங்கலம் பகுதியில் தனது ஆதரவாளர்களுடன் சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதில் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்திரா நகர் தொகுதியில் கல்கி கோவில் சுற்று வட்டாரத்தில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கல்கி கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்களுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து இந்த பிரச்சாரத்தின் போது பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களிடமும் அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கைகள் மற்றும் குறைகளை அவர் கவனமாக கேட்டறிந்தார். குறிப்பாக குடிநீர் வசதி, சாலை பழுது, கழிவுநீர் வடிகால் அமைப்பு போன்ற அடிப்படை பிரச்சினைகள் குறித்து மக்கள் தெரிவித்தனர். இவற்றை தேர்தலில் வெற்றி பெற்ற பின் விரைவாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். மேலும் தனது தேர்தல் அறிக்கையில் உள்ள நலத்திட்டங்கள் குறித்து மக்களிடம் விளக்கி ஆதரவு கோரினார். இந்த நிகழ்வில் உள்ளூர் காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞரணி உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை உற்சாகமாக முன்னெடுத்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வு அந்த பகுதியில் தேர்தல் சூழ்நிலையை மேலும் பரபரப்பாக மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் ஜிப்மர் குடியிருப்பு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்திரா நகர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் பேட்ஸ்மேன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் தனது ஆதரவாளர்களுடன் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட ஜிப்மர் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வீடுகளில் பேட்ஸ்மேன் சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் அப்பகுதி மக்களிடம், என்னை வெற்றி பெற செய்தால் இந்திரா நகர் தொகுதி முழுவதும் சுகாதாரமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும், மழைநீர் தேங்காமல் வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவதாகவும், மேலும் படித்த இளைஞர்களுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகள் மற்றும் இந்திரா நகர் தொகுதியை முன்மாதிரியான தொகுதியாக மாற்றுவேன் எனவும் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் வாக்கு சேகரிப்பின் போது அவருடன் ஏராளமான பெண்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் நாராயணசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாரிஸ் நகர் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் டாக்டர் நாராயணசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து கட்சியின் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது அப்பகுதி மக்கள்
அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் அவரை வரவேற்றது பிரச்சாரத்திற்கு கூடுதல் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் செய்த சாதனைகள் மற்றும் மக்களுக்காக மேற்கொண்ட நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் விளக்கி ஆதரவு கோரினார். அப்பகுதி மக்களின் கோரிக்கைகள் மற்றும் பிரச்சினைகளையும் கவனமாக கேட்டறிந்த அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவற்றை முன்னுரிமையுடன் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பில் கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை வலுப்படுத்தினர். இந்த நிகழ்வு அப்பகுதியில் தேர்தல் உற்சாகத்தை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சீட்டு ஒதுக்கியதில் ஏற்பட்ட சர்ச்சையில் வைத்திலிங்கம் இல்லம் முன்பு ஷாஜகான் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் அவர்களின் இல்லம் முன்பு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஆதரவாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தேர்தலில் போட்டியிடும் விவகாரம், கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விதம், மேலும் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல காரணங்களை முன்வைத்து ஷாஜகான் ஆதரவாளர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அவர்கள் வைத்தியலிங்கம் இல்லம் முன்பு திரண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் திடீர் பதற்றமான சூழல் உருவானது. தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டதுடன் போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் தேர்தல் சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்கள் வேட்பாளராக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுவதாகவும் மக்கள் பணி மட்டுமே என் பணி என சமூக சேவகர் சரவணன் உறுதி அளித்துள்ளார். உழவர்கரை தொகுதியில் மக்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். எனக்கு ஆதரவளித்த மக்களை எந்த நிலையிலும் கைவிட மாட்டேன் என சமூக சேவகர் சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில், மக்களை நம்பியே நான் இந்த தேர்தலில் களமிறங்கியுள்ளேன். இனிமேல் மக்கள் பணி மட்டுமே என் பணி. கட்சி பதவிகள் அனைத்தையும் ராஜினாமா செய்து மக்களின் முன்னேற்றத்திற்காக முழுமையாக செயல்பட தீர்மானித்துள்ளேன். உழவர்கரை தொகுதியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல மக்கள் ஆதரவு தேவை என கூறினார். முன்னதாக ஜவஹர் நகர் பகுதியில் உள்ள ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்த சரவணனை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதனால் அப்பகுதியில் உற்சாகமான சூழல் நிலவியது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து தனது நிலைப்பாடுகளை விளக்கிய அவர் பின்னர் ஆதரவாளர்களுடன் இணைந்து வீடு வீடாக சென்று குக்கர் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். இந்த நிகழ்வில் உள்ளூர் இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த பிரச்சாரம் உழவர்கரை தொகுதியில் தேர்தல் சூழ்நிலையை மேலும் சுறுசுறுப்பாக்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது. உழவர்கரை தொகுதியில் சிலிண்டர் சின்னத்திற்கு ஆதரவாக சுயேட்சை வேட்பாளர் பிரபாதேவி வீரராகு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பிரபாதேவி தனது பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார். அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்னதாக பிரபாதேவி அப்பகுதியில் உள்ள பல ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தினார். அதன் பின்பு அவர் பெண்கள் மற்றும் இளைஞர்களுடன் சேர்ந்து வீடுகளை சுற்றி வாக்கு சேகரித்தார். இதன்போது பொதுமக்கள் அவருக்கு மிக உற்சாகமான வரவேற்பை வழங்கினர். குறிப்பாக பெண்கள் மத்தியில் அவரது பிரச்சாரம் சிறப்பு பெற்றது. பிரபாதேவி வாக்கு சேகரிப்பின் போது மக்களின் கோரிக்கைகள், பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை கவனமாக கேட்டறிந்து சுயேட்சை வேட்பாளராக இருப்பதால் மக்களுக்காக செயல்பட தயாராக உள்ளதை வெளிப்படுத்தினார். இந்த பிரச்சாரம் உழவர்கரை தொகுதியில் தேர்தல் சூழ்நிலையை பரபரப்பாக மாற்றியதாகவும் பொதுமக்களில் அதிக உற்சாகத்தையும் ஆதரவையும் ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. கதிர்காமம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரமேஷ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கதிர்காமம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ரமேஷ் மேட்டுப்பாளையம் பகுதியில் வெள்ளம் தாங்கி ஐயனார் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடத்தினார். சிறப்பு பூஜை நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிந்ததும் ரமேஷ் அங்கு கலந்து கொண்ட பொதுமக்களிடையே என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்குகளை சேகரித்தார். இந்த நிலையில் ரமேஷ் மேட்டுப்பாளையம் பகுதி மக்கள் மத்தியில் கடந்த 5 வருடங்களில் கடைசியாக செய்த சாதனைகள், வளர்ச்சி திட்டங்கள், சமூக சேவை நடவடிக்கைகள் ஆகியவற்றை பற்றியும் விளக்கினார். பொதுமக்கள் அவரின் செயல்திறன் மற்றும் கடமை உணர்வை பாராட்டி வாக்கு ஆதரவு வழங்க உறுதிப்படுத்தினர். இதன் மூலம் காங்கிரஸ் வேட்பாளர் ரமேஷ் கதிர்காமம் தொகுதியில் வாக்கு ஆதரவை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜாகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ராஜாகுமார் ஜிப்மர் அரசு குடியிருப்பு பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். நிகழ்ச்சியில் அவர் பெண்கள், பொதுமக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களுடன் நேரடியாக சந்தித்து கட்சி செயல்பாடுகள் மற்றும் கடந்த கால சாதனைகள் குறித்து விளக்கினார்.
குறிப்பாக பொதுமக்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் சேவை, சமூக நலத்திட்டங்கள் மற்றும் நகராட்சி மேம்பாடுகள் தொடர்பாக தகவல்கள் வழங்கப்பட்டன. பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் நிகழ்ச்சியில் பெரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிகழ்வு இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வாக்கு சேகரிப்பில் முக்கியமான ஒரு நிகழ்வாக அமைந்தது. நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் ஆலய நிகழ்ச்சியில் பங்கேற்றார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயன் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் முக்கிய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டார். அவர் பங்கு தந்தை அருட்திரு சூசைராஜ் மற்றும் துணை பங்கு தந்தை அருட்திரு ஜான் பிரிட்டோ அவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றார். அதன் பிறகு கார்த்திகேயன் ஆலயத்தில் பிரார்த்தனை செய்து திமுக கட்சியின் வெற்றி மற்றும் மக்களுக்கான நல்வாழ்வுகளை வேண்டி வழிபட்டார். பொதுமக்கள் கோலாகலத்துடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிகழ்வு நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுகவின் வாக்கு சேகரிப்பு முயற்சிகளில் முக்கியமான தருணமாக விளங்கியது. அரியாங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜயலட்சுமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட அரியாங்குப்பம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் மனைவி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி விருப்ப மனு கொடுத்திருந்தார். இதனை பரிசீலனை செய்த காங்கிரஸ் கட்சியின் மேலிடம் அரியாங்குப்பம் தொகுதியில் வேட்பாளராக விஜயலட்சுமியை அறிவித்தது. இந்த நிலையில் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள ஆர்கே நகர் பகுதி மற்றும் ஐயனார் கோவில் பகுதிகளின் முக்கிய நகர வீதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜயலட்சுமி கை சின்னத்தில் தனக்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். உருளையன்பேட்டை தொகுதியில் திமுக வேட்பாளர் கோபால் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக கட்சியின் பிரமுகர் கோபால் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் இணைந்து வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். நிகழ்ச்சியின் போது பொதுமக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கினர். மக்கள் கோபால் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களின் முன்னேற்றங்கள் மற்றும் சமூக சேவைகளை பாராட்டி ஆதரவு அளிப்பதாக உறுதி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சி உருளையன்பேட்டை தொகுதியில் திமுகவின் வாக்கு சேகரிப்பில் முக்கிய நிகழ்வாக அமைந்தது. மேலும் பொதுமக்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்களின் உற்சாகத்தால் சிறப்பாக நடைபெற்றது. ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் குமரன் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் கை சின்னத்திற்கு வேட்பாளர் குமரன் தொகுதிக்குட்பட்ட கணேஷ் நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். நிகழ்ச்சியின் போது அவர் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து தொகுதியின் வளர்ச்சி தொடர்பான கடந்த கால முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்களை எவ்வாறு நிறைவேற்றுவார் என்பதையும் விரிவாக விளக்கினார். பெண்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் ஆர்வத்துடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சி ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வாக்கு சேகரிப்பில் முக்கியமான தருணமாக அமைந்தது. அக்னி தொழில்நுட்ப கல்லூரியின் 25வது ஆண்டு விளையாட்டு விழா தாழம்பூரில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னை OMR தாழம்பூரில் அமைந்துள்ள அக்னி தொழில்நுட்ப கல்லூரியில் 25வது ஆண்டு விளையாட்டு விழா விஷ்ணு ஹிப்போட்ரோம் மைதானத்தில் மிகுந்த உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் கொண்டாடப்பட்டது. கோலாகலமான தொடக்க விழா காலை முறைப்படி தொடங்கிய இவ்விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் இனிதே ஆரம்பமானது. இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் பல்வேறு விளையாட்டு அணிகள் பங்கேற்ற கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றது. மாணவர்களின் ஒழுக்கத்தையும் ஒற்றுமையையும் பறைசாற்றும் வகையில் அமைந்த இந்த அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கல்லூரியின் முதல்வர் முனைவர் சீனிவாசன் ஆளவந்தார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அவருடன் கல்வித்துறை டீன் முனைவர் ஆனந்த், நிர்வாகத்துறை டீன் முனைவர் கலைமுருகன், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை தலைவரும் விளையாட்டு ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் பாண்டியராஜன் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி முனைவர் நரேந்திரநாதன் ஆகியோர் ஒலிம்பிக் கொடி மற்றும் கல்லூரி கொடிகளை ஏற்றி வைத்து விளையாட்டு உணர்வை மெருகேற்றினர். தொடர்ந்து சிறந்த தடகள வீரர்களால் ஒலிம்பிக் தீபம் ஏந்தப்பட்டு மைதானத்தை வலம் வந்த பிறகு விளையாட்டுப் போட்டிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டன. விளையாட்டுப் போட்டிகளை தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இக்கல்லூரியின் முன்னாள் மாணவரும் தற்போது ரெனால்ட் நிசான் டெக்னாலஜி அண்ட் பிசினஸ் சென்டர் இந்தியா நிறுவனத்தின் மேலாளருமான ஃபெட்ரிக் சாலமன் ராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றியாளர்களுக்கு பரிசளித்து கௌரவித்தார். மயிலம் பொறியியல் கல்லூரியில் சங்கல்ப் 2026 ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தின் தலை சிறந்த கல்லூரியாக விளங்கும் மயிலம் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழாவினை கடந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இவ்விழாவிற்கு தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மற்றும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை தாங்கினார்.
மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குநர் முனைவர் செந்தில் அனைவரையும் வரவேற்று பேசினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் ஆண்டறிக்கை வாசித்தார். மயிலம் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தமிழ்ச்செல்வி மற்றும் மயிலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்டின் முதல்வர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். மயிலம் பொறியியல் கல்லூரியின் திறந்தவெளி அரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ் திரைப்பட துறையில் ஒரு முன்னணி நடிகரும் சைப்ரஸ் சர்வதேச திரைப்பட விருதை வென்றவரும் காதல், நகைச்சுவை, அதிரடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் இயல்பாக நடிக்கக்கூடியவரும் தயாரிப்பாளருமான ஜீவா கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகரும் மேடை பேச்சாளரும் பிளாக் ஷீப் போன்ற இணையதள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவரும் மிமிக்ரி கலைஞருமான சுட்டி அரவிந்த், பின்னணி பாடகரும் மேடை பாடகரும் சூப்பர் சிங்கர் வெற்றியாளருமான திவாகரன், சந்தோஷ் மற்றும் திரையுலகில் தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் பாடிவரும் பிரபல பாடகியுமான சஞ்சனா கல்மஞ்சே ஆகியோர்களின் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக துறை வாரியாக சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கும் கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற வளாக தேர்வில் கலந்து கொண்டு 5 லட்சத்திற்கும் மேலான ஆண்டு ஊதிய தொகுப்பினை பெற்ற மாணவர்களையும் இவ்விழாவில் சிறப்பிக்கப்பட்டனர். இக்கல்லூரியில் 20, 15 மற்றும் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் அறங்காவல் உறுப்பினர்களான கீதா தனசேகரன், கவிதா சுகுமாரன், மருத்துவர் நிலா பிரியதர்ஷினி, மருத்துவர் வைஷ்ணவி ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்திலிருந்து துணைவேந்தர், புல முதன்மையர்கள், பேராசிரியர்கள் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தில் இருந்து இயக்குநர்கள், முதல்வர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலம் கல்வி குழுமத்தின் அனைத்து துறையை சேர்ந்த 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையின் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் முரளி கிருஷ்ணன் மற்றும் கணிப்பொறியியல் துறையின் துறை தலைவர் பேராசிரியை முனைவர் பிரியா ராதிகா தேவி சிறப்பாக செய்திருந்தனர். கடலூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் MC சம்பத்திற்கு கட்சியின் நிர்வாகிகள் ரெட்டிச்சாவடியில் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கடலூர் சட்டமன்ற வேட்பாளராக கூட்டணி கட்சியின் சார்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவர்களை கட்சி மேலிடம் நியமித்தது. அதன் காரணமாக சென்னையிலிருந்து கடலூரை நோக்கி வந்த MC சம்பத் அவர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து நிலை கட்சி பொறுப்பாளர்களும் கடலூர் எல்லைப் பகுதியான ரெட்டிச்சாவடி பேருந்து நிலையம் அருகில் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்போது மேலதாளங்கள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் MC சம்பத்தை கட்சி பொறுப்பாளர்கள் பொன்னாடை மற்றும் பூங்கொத்துகள் கொடுத்து வரவேற்றனர். இதில் பெண்கள், ஆண்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள் என்று 400க்கும் மேற்பட்ட நபர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் MC சம்பத் வாழ்க என்று கோஷங்களை எழுப்பி ஆரவாரத்துடன் வரவேற்பை அளித்தனர். அதைத் தொடர்ந்து பல கட்சிகளில் இருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு RKR ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவர்களின் தலைமையில் இணைத்துக் கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வைத்தியநாதன். உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொகுதி மக்கள். முதலியார்பேட்டையில் பாஜக வேட்பாளரை தோற்கடித்து ஓடவிடுவோம், திமுக வேட்பாளர் சம்பத் உறுதி. சீட்டு ஒதுக்கியதில் ஏற்பட்ட சர்ச்சை, வைத்திலிங்கம் வீட்டை முற்றுகையிட்டனர் ஷாஜகான் ஆதரவாளர்கள். உடன் இருந்தவர்களையும் கூட்டணி கட்சியினரையும் ஏமாற்றி விட்டதாக கூட்டணி கட்சியினரே கூறுகின்றனர். பிரச்சாரத்தின் பொழுது வைத்திலிங்கத்தை விமர்சித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.